அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் இது ரொம்ப முக்கியமான நாளுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நம்மளுடைய கணித கணிப்புப்படி நம்ம ஒரு நாளைக்கு முன்பு ஆர்கே சேனலில் பேசியிருந்தோம்ல. கணித கணிப்புப்படி வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாளுப்பா, தாக்கல் நடத்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாங்க. பட் ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் இல்லை சனிக்கிழமை டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னாங்க. பட் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகள்லாம் இல்லை சனிக்கிழமை தாக்கல் நடத்தினாலும் லிமிட்டட் அட்டாக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சம்பவம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. எங்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் ஏங்க பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எங்ககிட்ட கேட்கவே இல்லைங்க. இப்படி கேட்காத விஷயத்தை நீங்கள் எப்படிங்க நாங்கள் கன்க்ளூஷன் பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அமெரிக்காவோட உச்ச நீதிமன்றம் ட்ரம்ப்போட தலையில் ஒரு சமட்டி அடி, என்ன அடி, ஒரு சமட்டி அடி கொடுத்துருக்கு. அது என்ன சமட்டி அடின்னு பார்த்துட்டு அப்புறம் உக்ரைன் விவகாரத்தை பேசலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு மிக முக்கியமான தகவலுங்க. உங்களை ஃபஸ்ட்டு நான் ஜப்பான் கூப்பிட்டு போகிறேன். வாங்க, ஒரு ஜூவுக்கு கூப்பிட்டு போகிறேன். அன்றைக்கி ஒரு பஞ்ச் அப்படின்ற ஒரு குரங்கை காட்டினால அதை மறுபடியும் ஒரு தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்ட போகிறேன். அங்கே போயிட்டு ஜப்பான்லேருந்து நேராக பக்கம் ஈரானுக்கு வந்துடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பயணத்தை தயார்படுத்தி கொள்ளுங்கள். சரிதானே? ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு முன்பு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு ஜூ, புஞ்ச் அப்படின்ற ஒரு குட்டி குரங்கு தனது தாய் அரவணைப்பை விட்டது. சைடில் கள்ளக்காதலோடு ஓடி போச்சு. அதனால் அந்த குழந்தை கொஞ்சம் அனாதையாகிடுச்சு. யாருமே அந்த குழந்தைய அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்பப்போ ஜூவுக்குள்ளே போயிட்டு உணவு போடுறவங்கக்கிட்ட அப்படியே ஒட்டிட்டு அவங்கள விட்டு வராமல் ஒரு மாதிரி உருக்கமாக இருந்தது. ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு ரொம்ப உருக்கமாக இருந்ததுன்னா, பட் அப்பயே ஒரு சில குரங்குகள் சேர்த்துச்சின்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். பட் இந்த குரங்குக்கான ஆதரவு அலைகள் உலகம் முழுவதும் பெருகி காணப்பட்டது. ஒரு மாதிரி கண்ணீர் வடிக்கின்ற ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது. கொஞ்சம் ஏங்குனாங்க. அடடா, ஒரு அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லையே, இப்படி தனிமையாக இருக்கே, நூற்றுக்கணக்கான குரங்குகள் உள்ளே இருந்தோம், இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்திய இந்த குரங்கு. பாருங்கள், பக்கத்தில் இன்னொரு பதிவு பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக அப்படி கட்டி பிடிச்சி அந்த அன்பை அப்படியே பரிமாறிக்குதுங்க 2 குரங்களும். பெரிய குரங்கு இதை ஏற்றுக்குச்சு. இன்னொரு அதான் அம்மாலாம் இல்லை, வேற ஒரு புதிய குரங்கு. அப்பப்போ பேணும் பார்த்துக்குது, பேன் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பேணும் பார்த்துக்குதான். மற்றபடி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, குரங்களோடு குரங்கு ஐக்கியமாக்கி விட்டது. இப்போ நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நிம்மதியாக தூங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த குரங்குக்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டது. அந்த புஞ்ச் அப்படின்ற ஒரு குட்டி குரங்குக்கு ஆள் கிடைத்து விட்டது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை ஃபினிஷ் பண்ணிடணும் இல்லையா, அதுக்காக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. நேற்று பங்குச்சந்தையை ஃபுல் அடி, தரமான அடி. சும்மா முதலீட்டாளர்லாம் பல லட்சம் கோடி லாஸ்ன்றாங்க. என்ன காரணம்? ஈரான் அமெரிக்காவோட யுத்தம் இதோ தொடங்கி விட்டது, அவ்வளோதான் அப்படின்ற செய்தி பரவன உடனே நேற்று பங்குச்சந்தைகள் முழுவதும் ஆட்டம் கண்டு விட்டது. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பின் உச்சமாக இருந்தது. கிட்டத்தட்ட டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கமான ஒரு செய்தியும் பார்க்க முடிந்தது. அது இல்லாமல் கடந்த 2 நாட்களாக போர் விமானங்கள் எந்த அளவுக்கு வந்திருந்தது, கிட்டத்தட்ட தாக்குதலை உறுதிப்படுத்திய செய்திகளாக தான் நம்மளால் பார்க்க முடிந்தது. சரி, அராக்சி அவர்கள்கிட்ட அமெரிக்கானுடைய பத்திரிகைகள் எப்படிங்க ஜீரோ என்ரிச்மெண்ட் உங்களால் முடியுமா, கொண்டு வந்துடுவீங்களா, அணுவாயுத டீல் ஓரளவுக்கு வந்துடுவீங்களா, பாசிபிள் இருக்கான்ற மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கும்போது மனசை பொடேர்னு ஒரு பானை தண்ணி ஃபுல்லாக நிரம்பி வழிந்து பல செய்திகள் இருக்கும்போது கீழே போட்டு உடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மனசை பொடேர்னு போட்டு உடைச்சிட்டாரு. ஏங்க, இது வரைக்கும் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது 2 பேர் அமெரிக்காவில் வந்தவங்க. ஒன்று விக்ஸாப் அவர்கள், இன்னொன்று ஜெரால்டு குஷ்னர் அவர்கள். அவங்க இது வரைக்கும் என்கிட்ட ஜீரோ என்ரிச்மெண்ட்டை பற்றி பேசவே இல்லைங்கன்ட்டாங்க. அவங்க கேட்கவே இல்லைங்க எங்ககிட்ட. இது மாதிரி ஈரான் உங்ககிட்ட ஜீரோ என்ரிச்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லை. நாங்களும் அதை பற்றி சொல்லவே இல்லையே, எப்படி நீங்கள் கேட்குறீங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ஒரே ஷாக். அப்போ என்ன தான் பேசுனீங்கங்க? அப்படி என்ன தான் இப்போ அமெரிக்காவுடைய கோரிக்கை என்ன தான் இருக்குது? நாங்களும் மாங்குன்னு அதை பேசியிருப்பாங்க, எதை பேசியிருப்பாங்க, இல்லை அமெரிக்கா சொன்ன தகவல்லாம் பார்த்துட்டு அது குறிப்பாக தொடர்ந்து அமெரிக்காவுடைய துணை அதிபர்லேருந்து விக்ஸாப்பிலேருந்து மார்க்கோ ரூபியோ அவர்கள், ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து சொல்லப்படுகிற விஷயம்லாம் உங்கள்கிட்ட என்ரிச்மெண்ட் இருக்கக்கூடாது,
இருக்கிறத ஷிஃப்ட் பண்ணணும், அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு மாங்கி பேசும்போது திடீர்னு மனுஷன் அமெரிக்காவோட சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது, ஏங்க அவங்க ஜீரோ என்ரிச்மெண்ட்டை பற்றி அவங்க பேசவே இல்லை, நாங்களும் அதை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் நாங்கள் அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது டாக்கை பற்றியோ ஃப்யூச்சர் பொசிஷனை பற்றி தான் நாங்கள் பேசணும், மற்றபடி அதுக்கான வேலைகளோ இல்லை அதை நிறுத்துவதற்கான பொசிஷனோ இல்லைங்கன்ட்டார் அவர். ஆனால் ஒரு ஷாக்கிங்காக போச்சுங்க. அப்புறம் என்னங்க அந்த வடிவேலு இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த இது தூக்கிட்டு வந்து கிளம்பு 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 கிளம்புன்னுவாங்கல்ல, அதை முடிஞ்சு போச்சுன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான். பட் இந்த பொசிஷன் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்தின ஆளுங்க மீது எனக்கு ஏற்கனவே டவுட்டு தான். யார்? விக்ஸப் அவர்களும் ஜெரால்டு குஷ்னர் அவர்களும். அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆகணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போதே குஷ்னர் அவர்களும் விக்ஸாப் அவர்களும் அங்கே அமெரிக்காவிலேருந்து இஸ்ரேலில் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தலைவரே அங்கே நான் போய் பேசட்டுமான்னுவாங்க. ஒருவேளை அமெரிக்கா சொன்னதை விட இவங்க வேறு கோரிக்கைகளை வச்சு இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆனால் போதுன்ற அடிப்படையில் அந்த கோரிக்கை வைக்காமல் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு எல்லா பத்திரிகைகளும் ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதாவது அராக்சி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அமெரிக்கா எங்ககிட்ட வைக்கலன்றது எனக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. பட் பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்க போகிறது. நாங்கள் அதெல்லாம் நிறுத்தலாம் மாட்டோங்கன்ட்டாங்க. நாங்கள் எங்களுடைய பவர் சுச்சுவேஷனுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை நாங்கள் ஏங்க நிறுத்தணும்? வரலாம், அமெரிக்காட்ட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கும். அடுத்த 2 வாரத்தில் நல்ல பாசிட்டிவ் முடிவு தான் வரும்னு நினைக்கிறோம். பொருளாதாரத்தை நீக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மறுபடியும் சொல்கிறோம், மிரட்டி எங்களை பணிய வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது எந்த காலத்துலேயும் முடியாது. வாங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க, கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மிரட்டினா முடியாதுன்ட்டார். சரி, அதே கதையை நம்ம திரும்பி கேட்குற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நிறைய பகுதிகள், அதாவது இதுக்கு முன்பு ஜூன் 2025 நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் ரஷ்யன் வருது பாருங்கள், அமெரிக்கா நடத்தின தாக்குதெல்லாம் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா, அது ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு சில பகுதி எல்லாமே ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்கானுடைய தாக்குதல் நிலவரங்களை சும்மா லைட்டாக கசிய விட்டுருக்காங்க. நீங்கள் இது மாதிரி லிமிட்டட் அட்டாக், சும்மா 4-5 இடத்துல அட்டாக் நடத்திட்டு வெற்றி மாபெரும் வெற்றி, ஈரான் எங்கள் பேச்சு கேட்டுட்டாங்க அப்படின்னு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா இந்த மாதிரி பண்ணவங்க தான். அந்த 12 நாள் யுத்தம் இருக்குல்ல, அந்த 12 நாள் யுத்தத்தில் திடீர்னு ஒரு 4 இடத்துல தாக்கல் நடத்திட்டு வெற்றி மாபெரும் வெற்றின்னு சுற்றியும் கேக்கெல்லாம் ஊட்டிக்கிட்டு அவ்வளோதான் கம்முன்னு போயிட்டாங்க. அந்த வெற்றி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய சக்ஸஸ்லாம் இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு இல்லை. அந்த மாதிரி அடிச்சுட்டு போகிறீங்களான்னும் போது மேபி பார்க்கலாம், அதை பற்றி நான் இப்போ சொல்ல விரும்பலை, அதையும் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறார். பட் லிமிட்டட் அட்டாக் பண்ணுறாங்களோ இல்லையோங்க, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை தாக்கல் நடத்தினாங்கன்னா குரூட் ஆயில் ஒரு பேரல் வந்து ஆல்மோஸ்ட் $130 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஒரு நாளைக்கு 3%லேருந்து 4% தொடர்ந்து ஏறிட்டே போகுது. இன்றைக்கி கூட $3 பக்கம் விலை உயர்ந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கான பதற்றம் தொற்றி கொண்டு தான் இருக்கிறது. சரி, நிறைய பேர் நினைக்கலாம் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லைப்பா, இதெல்லாம் ஒரு பழைய செய்தி அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதலீட்டாளர்கள் ஏன் இவ்வளோ பதற்றம் அடைகிறாங்க? ஏன் இந்த குரூட் ஆயிலோட விலை இந்த அளவுக்கு ஏறுது? ஏன் காரணமே இல்லாமல் நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் வந்து குவிக்கப்படுகிறது? சும்மா மிரட்டலுக்காக தானா அப்படின்னா, இன்றைக்கி கூட அமெரிக்கானுடைய கிட்டத்தட்ட 3வது போர்க்கப்பல் எங்கே வந்திருக்கு? மத்திய தரைக்கடல் பகுதியில் வந்துருச்சு. அந்த போர்க்கப்பலை பாதுகாப்பதற்காக, உளவு வேலை பார்ப்பதற்காக, உளவு வேலைன்னா வேறு ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கான்றதுனால P-8A பொசைடன் வந்து மேலேருந்து பார்த்துட்ருக்கு. அப்படியே மத்திய தரைக்கடல் பகுதியில் வந்துருச்சு. மேபி சண்டேக்குள்ளே வந்து சேர்ந்துருன்றாங்க. இன்றைக்கி காலையிலிருந்து அமெரிக்காவுடைய C-5M சூப்பர் கேலக்ஸி ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி லிஃப்ட் ஏர்க்ராஃப்ட் எங்கே ஐரோப்பாவிலிருந்து மிடில் ஈஸ்ட்டை நோக்கி வந்துகிட்டே இருந்தது. ஆனால் இறங்குறதுக்கு முன்பு ஒரு சில லொக்கேஷனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம இன்னொரு விஷயத்தை பேச வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்பு ஜூன் 2025 அமெரிக்கா தாக்கல் நடத்தும் போது இதே மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாங்க. அப்புறம் வெனிசுலா மீது தாக்கல் நடத்தும் போது இதே மாதிரி ஒரு பில்டப் பயங்கரமாக கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஜனவரி 10 வரைக்கும் இருக்குதுங்க. ஜனவரி 10க்கு மேலே இதை விட அதிகமாக இருக்குன்றாங்க. இது வந்து ஜூன் 2025 ஜனவரி 2026 இருக்கிறது. ஜூன் 2025 அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் ஈரானை சுற்றி 142 பக்கம் இருந்தது. மேலே ஃபஸ்ட்டு பாருங்கள் டாப்பில்
48 F-16, 12 F-22, 36 F-15, 12 A-10, 34 F-35 இருந்தது. அதே இப்போ இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு இல்லையா, பிப்ரவரியில் ஒரு 3 நாளைக்கு முன்பு வரைக்குமே 151 போர் விமானங்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஜூனை விட இப்போ அதிகம்னு சொல்கிறாங்க. அதே வெனிசுலாவுக்கு போயிட்டு தாக்கம் நடத்துன்னு குவிக்கப்பட்டது வெறும் 28 தான். ஏரியல் ரீஃபியூலிங் டேங்கர் ஈரானில் பார்த்தோன்னா இதுக்கு முன்பு ஜூனில் 57, இப்போ 47. இந்த 47 மீதியெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்கன்னா ஐரோப்பா யூனியனில் நிறுத்தியிருக்காங்க. ஐரோப்பா யூனியனில் அது குறிப்பாக ஜெர்மனி இந்த பகுதியெல்லாம் நேட்டோ நாடுகளுடைய தளங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நிறுத்திட்டாங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. மேபி அசர்பைஜானை மையமாக வைத்து தாக்கல் நடத்துகிறாங்களான்ற கோணத்தில் பார்க்கலாம் நம்ம. வெனிசுலாவில் 15. அடுத்தது பாருங்கள், டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் ஏவியேஷன் 8. ஆனால் இப்போ பிப்ரவரி மாதம் 13 கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. வெனிசுலாவில் 24 கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அதை நம்ம கம்பேர் பண்ணோம். அப்புறம் யூஎஸ் நேவி ஷிப் கிட்டத்தட்ட 15 கொண்டு போய் நிறுத்தினாங்க ஜூன் மாதம். இப்பயும் 15, பட் அதை விட அடிஷ்னலாக இன்னும் 2 போர் கப்பல்கள் மேபி 21 பக்கம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெனிசுலாவில் 18. இது எல்லாமே பிப்ரவரி ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு வரை. ஆனால் இப்போ நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா அதை விட அதிகமான அளவுக்கு இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நார்வேவில் ஒரு பெரிய ஒரு போர் பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது நேட்டோனுடைய படைகள். அதுக்கான பிளான் வந்து முன்னே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே போர் பயிற்சிகள் மேற்கொள்கிறது. ஆனால் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது மத்திய தரைக்கடலில் எடுத்து பாருங்கள். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நேட்டோ பேஸ், பெரும்பாலான அமெரிக்க சார்ந்த பேஸ் எல்லாமே போர் விமானங்களால் நிரம்பி காணப்படுகிறது. இங்கே நான் உங்களுக்கு நம்ம காட்டினது எல்லாமே வந்து ஈரானை பக்கம் இருக்கக்கூடிய பேஸில் மட்டும் இப்போ கொண்டு போய் வந்து நிறுத்தலை அவங்க. அது ரீஃபியூலிங் டேங்கர்லாம் பெரும்பாலும் ஜெர்மனி பக்கத்துலேயும் அங்கேயும் தான் நிறுத்தியிருக்காங்க. அந்த ஏடபிள்யூஏசிஎஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் பெரும்பாலும் அந்த பகுதியிலையும் நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஐரோப்பா முழுவதும் நிரம்பி காணப்படுகிறது. அதனால தான் நேட்டோ நாடுகள் கப் சிப்புன்னு ரொம்ப அமைதியாகிறாங்க, பின்ட்ராப் சைலண்டில் இருக்கிறாங்க. பெரும்பாலும் எல்லா விமான அந்த பேஸ் எல்லாமே வந்து நிரம்பி வழிகிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும். இப்போ இவங்களுக்கு ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, இப்போ யூகே மட்டும் தான் தடை விதிக்கிறாங்க. இந்த மாதிரி டியாகோ கார்சியோ பக்கத்துலேருந்து இங்கே தாக்கல் நடத்தாதீங்கன்னு ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அதனால தான் நீங்கள் யூகேலேருந்து ஒரு சில எம்பி டீம் போயிட்டு மார்க்கோ ரூபியோ அவர்களை போய் சந்திக்கிறாங்களாம். சந்திச்சுட்டு இருக்கிற சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களாம். ஏன்னா நீங்கள் ஈராக் மீது தாக்கல் நடத்தும் போது கூட நாங்கள் யூகே பக்கபலமாக இருந்தோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை அதை பயன்படுத்த வேண்டாம். ஏற்கனவே மால்தீவ்ஸ் நிறையா முறையிட்டுருக்காங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு டீம் போயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஈரான் நேரடியாக ஹெஸ்புல்லாவுக்கு கோரிக்கை வைத்ததாக ஊடகங்கள் சொல்கிறாங்க. ஹெஸ்புல்லா நீங்கள் கொஞ்சம் எங்களை அடிக்க ஆரம்பித்தா களத்தில் இறங்கிடுங்க, நீங்கள் வெயிட்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அங்கே ஹெஸ்புல்லானுடைய நிலையே நம்ம என்ன சொல்கிறதுன்ற நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா ஹெஸ்புல்லா தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு ஊடகங்கள் எல்லாமே கொடுத்த பில்டப்லாம் சாதாரணமாக கிடையாது. ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆயுதமும் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அடடா ஆஹா ஓஹோ, இஸ்ரேல் வந்து சரியான எதிரியை சந்திக்க போகிறாங்க, பெரிய அளவுக்கு ட்ரோன் படையே வைத்திருக்கேன்னாங்க. கடைசியில் இன்றைக்கி ஒரு ஆலாமரத்தை சரித்த மாதிரி ஒட்டுமொத்தமாக சரிச்சிட்டாங்க ஹெஸ்புல்லாவை. நிறைய பேர் நினைக்கலாம், இல்லை ஹெஸ்புல்லாவுடைய கட்டமைப்பெல்லாம் அப்படியே தான் இருக்குது, தலைவர்கள் சாகவில்லை, தலைவர்கள் இருந்தாலும் மற்றொரு தலைவர்கள் அந்த பொசிஷனுக்கு வராங்கன்னா நினச்சி பாருங்கள். ஹெஸ்புல்லா வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சு, அமைதி பேச்சுவார்த்தை முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இஸ்ரேல் கோட்டாவின் அடிப்படையில் இது வரைக்கும் 450 பேர்த்துக்கு மேலே ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்தி கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட லெபனானில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பகுதியில் ஹமாஸுடைய நடமாட்டமும் ஹெஸ்புல்லாவுடைய நடமாட்டம் இருப்பதாக தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. இந்நேரம் ஹெஸ்புல்லா இதுக்கு முன்னாடி ஹெஸ்புல்லா வரதான் என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி பொங்கி எழுந்து அடிச்சிருப்பாங்க. எலே என்னலே எங்களை தொட்டுட்டியாலே சீண்டிட்டியாலேன்னு அடிச்சிருப்பாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நியாம் கோஷம் அவர்கள் அறிக்கை மட்டும் தான் விடுறாரு, ஒன்றும் இல்லை அங்கே. ஏன்னா சிரியா வந்து இவர்கிட்ட போயிடுச்சு, யாருக்கிட்ட, அகமது அல் சஹாரா அவர்கிட்ட போயிடுச்சு. ஈரானியும் லெபனானையும் கட் பண்ணிட்டாங்க, ஆயுதங்களை கொண்டு வர முடியாது, எதுவுமே சூழ்நிலை இல்லை. அதனால் இங்கே என்ன தான் அங்கே ஈரான் கோரிக்கை வைத்தாலுமே கூட ஹெஸ்புல்லா முன்பு இருந்த
அந்த ஒரு ஸ்ட்ராங் அந்த ஒரு பொசிஷன் அவங்கக்கிட்ட இருக்கான்னா கிடையாது. இல்லை, அவங்க வேணா சொல்லிக்கலாம், வசனம் பேசலாம், இது பண்ணலாம். இல்லை இந்த ஒரு டைலாக்குக்காக தனிப்பட்ட முறையில் என் மீதும் விமர்சனங்களை தூர்வாரலாம். பட் அதற்காக உண்மை சொல்வதற்கு என்ன பாஸ், நான் கரெக்டு தானே, இல்லை நான் சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு இல்லை ஹெஸ்புல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னா பார்க்கலாம். இந்த யுத்தம் நடக்கும்போது ஹெஸ்புல்லா எந்த அளவுக்கு உள்ளே நின்று அடிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். பட் அப்படியும் மீறி அடித்தாங்கன்னா இன்னும் மோசமான விளைவுகளை சந்திக்கும் என்றும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். அதை தாண்டி ஈரானுக்குள்ளார பார்த்தோம்னா ஒரு சிறு சிறு அமைதி போராட்டங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு 52 பகுதியில் இறந்தவர்களுக்கான இறுதி ஊர்வலமாக அஞ்சலி செலுத்தும் விதமாக தான் அந்த போராட்டம். அதாவது பெருசாக அப்படியே வெடிக்காமல், ஆனால் அந்த டெத் டு காமேனி அப்படின்ற ஒரு டைலாக் அடங்கியிருக்கானா அடங்கலை. இன்னுமே ஈரானுக்குள்ளார காமேனி அவர்களுக்கு எதிரான மக்கள் அலை இருக்கிறதா என்றால் நிச்சயம் இருக்கிறது. அது இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. எனக்கு இந்த ஒரு டவுட் தான் என்ன அப்படியே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. என்ன இதே மாதிரி ஒரு பில்டப் தான் சிரியாவுக்குள்ளாரே இருந்தது. அந்த ஆசாத் ரீஜியன் வரதுக்கு முன்பு இருந்தது. அப்புறம் பார்த்தா ஏதோ சும்மாவில் தூக்கிட்டு போய் நாட்டை பிடிச்ச மாதிரி சாதாரணமாக ஒரே வாரத்தில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி ஒரு பில்டப் தான் இங்கே ஏமன்லேயும் பார்த்தேன் நான். ஏமனில் யூஏஇ பேக்கடு ஃபோர்ஸ் வந்து பெரும்பாலான பகுதிகள் அரசாங்கத்துக்கு செம்ம சொப்பனமாக இருந்தாங்க 15 வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 20 வருஷமாகவே சொல்லலாம். ஆனால் திடீர்னு சவுதி அரேபியாவுடைய படைகள் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரில, அடித்து பிரித்து மேய்ஞ்சி ஒரே வாரத்தில் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சம்பவம் பார்த்தா இது மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி திடீர்னு அமெரிக்கா சும்மா லிமிட்டட் அட்டாக் பண்ண உடனே அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே ஈரான் மீது வெறுப்பு மனநிலை நினச்சி பாருங்கள், நிறைய மக்களை கொன்று குவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசாங்க குறிப்பில் 3,500 சொல்கிறாங்க. அப்போ நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும். அப்போ அந்த வெறுப்பு எல்லாமே அப்படியே உள்ளே பொங்கிட்டு இருக்காங்கல்ல. மேபி இந்த தாக்கல் நடத்தும்போது வெடிச்சது அப்படின்னா மக்கள் புரட்சியை வந்து என்றைக்கும் தடுக்க முடியாது. ஈரான் ஒரு வேளை அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா, இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா, இல்லை ஏற்கனவே மொசாத் என்ன மாதிரியான திட்டங்களை தீட்டியிருக்காங்க, சிஏ என்ன திட்டங்களை தீட்டியிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. சீக்கிரத்தில் முடிவடைகிறதா இல்லை பெரிய அளவுக்கு நடக்கப் போகிறதா? ஆனால் ஈரானுடைய ஆயுத பலங்களை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. நேற்று ஈரானுடைய இராணுவ ரகசியங்கள் சொல்லிட்டு பெரிய அவங்களோட பேஸ் ஃபுல்லாக ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை முழுமையாக நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். நேற்றைய இரவு பதிவில் டைம் கிடைச்சா பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க, இன்னும் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் இப்போ மிடில் ஈஸ்ட்லாம் என்ன ஒரு பதற்றம்னா, ஏற்கனவே அகதிகள் வந்து குவிகிறாங்க. இப்போ ஈரான் மீது தாக்கல் நடந்ததுன்னா குறைஞ்சது ஒரு 20னா ஒரு 20 லட்சம் மக்கள் வேறு வரதுக்கு வாய்ப்பு இருக்கான். கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இருந்தாலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ப்ராக்சி குரூப்ஸ், அந்த ப்ராக்சி குரூப்ஸ் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. ஈரான் கவலைப்படாதீங்க, இந்த தம்பி இருக்கிற வரைக்கும் கவலை விடாதீங்க, தைரியமாக இருங்க. அமெரிக்கா உங்கள் மீது கை வைத்தால் அமெரிக்கா நிலைகள் இந்த பூமியில் இருக்காது, சாம்பலாக தான் இருக்கும், எழுதி வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டாங்க. நார்மலாகவே இவங்கெல்லாம் வீடியோ வெளியிடுறதுல ஸ்பெஷலிஸ்ட், அப்படி வித்தியாசமாக வீடியோ வெளியிடுறதுல கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. வெளியிடுறது மட்டும்தான் வெளியிடுறாங்க. தாக்கல் நடத்தும்போது பார்த்தா சும்மா மேலே இருந்துட்டு துப்பாக்கி வச்சுட்டு கடன்னு இந்த படத்தில் சுட்டுட்டு வர மாதிரியே போவாங்க. அது ஒரு கூடுதல் தகவல். நம்ம ஜெர்மனியோட முடிச்சிடலாம். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் ஜெர்மனியோட சான்சலர் என்ன பேசுகிறாருன்னா, இப்போ சமீப காலமாக ஜெர்மனிக்குள்ளாரே ஆன்டிசெமிஸ்டம் ஒரு சில பார்க்க முடியுது. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஜெர்மனியில் ஏற்பட்ட மாற்றங்கள் உலகளாவிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நம்ம ஜூஸ் மக்களை அரவணைக்காமல் வேறு யார் அரவணைக்கிறது? இனி நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஜூஸுக்கான பாதுகாப்பு முழுமையாக கொடுக்கப்படும். எப்போவுமே நாங்கள் இஸ்ரேல் சார்ந்து தான் இருப்போம். நாங்கள் யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? ஜியோ பாலிட்டிக்ஸில் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்பு வரை ஜூஸ் மக்களோட நிலைமை பார்த்தியா? இதே ஜெர்மனியை ஆளுகின்ற நாசி மக்கள், குறிப்பாக ஹிட்லர் எப்படியெல்லாம் கொன்று குவிச்சு அங்கேருந்து போராடி உயிரை கையில் பிடிச்சிட்டு போயிட்டு எப்படியாவது உயிர் வாழ்ந்து விடுவோமா அப்படின்னு ஓடி ஒளிந்தவங்க தான் அன்றைய ஜூஸ். அந்தளவுக்கு பண்ணாங்க ஜெர்மனியில், இல்லையா? உயிரை காப்பாற்றுவதற்காக அந்தளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதே ஜெர்மனி தான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கொடுக்காம வேறு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? நாங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க பாதுகாப்பின் அரவணைப்பில் இருப்பாங்க. என்றைக்குமே நாங்கள் இஸ்ரேல் பக்கம்தான், ஜூஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடித்த மக்கள் அப்படின்னு சொல்ல ஒரு டைலாக் ஜியோ பாலிட்டிக்ஸில் பார்த்தியா? அப்போ ஒருவேளை இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஐரோப்பாவும் இந்த பக்கம் ரஷ்யாவும் மறுபடியும் கட்டி பிடிச்சின்னு கொலாவிட்டு இருப்பாங்களா?
ஒருவேளை 20 வருஷத்துக்கு அப்புறம் எந்த கிறிஸ்டியன் வெஸ் இஸ்லாம் அப்படின்ற ஒரு பெரிய பிரிவினை நாளை கட்டி பிடிச்சி கொலாவாங்களா? ஒருவேளை என்னென்னாலும் நடக்கலாமா? அடுத்த 20 வருஷத்தில் ஜியோ பாலிட்டிக்ஸில் என்னென்னலாம் நடக்கலாம்ல பார்க்கலாம். பெரிய எப்போவுமே மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? இருந்தாலும் பென்டகன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சமீப காலமாக ஐரோப்பா வந்து மேக் இன் கான்செப்டில் ரொம்ப தெளிவாகிறாங்க. ரீசெண்டாக கூட லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய ஃபண்டு கொடுங்க, நம்ம ஐரோப்பாவில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த டைலாக்லாம் வந்தோடனே இப்போ பர்ச்சேஸ் எல்லாமே ஐரோப்பாவை சார்ந்து இருக்கிறதுனால பென்டகன் இறுதியான வார்னிங் கொடுத்துட்டாங்க. என்ன தம்பிங்களா, அங்கே ஏதோ சத்தம் அதிகமாக இருக்குது, இது மாதிரி எங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? அப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடும். எங்ககிட்ட மட்டும்தான் ஆயுதங்கள் வாங்கணும், எங்களை மட்டும்தான் பார்க்கணும், எங்ககிட்ட மட்டும்தான் சிரிக்கணும், எங்ககிட்ட மட்டும்தான் நீங்கள் காதல் புரியணும், வேறு யாருக்கிட்டையாவது பேசி சிரிக்கிறது இருந்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அது கூடுதல் தகவல். சீனா என்ன பண்ணியிருக்காங்க, பிலிப்பைன்ஸ் இருக்குல்ல, பிலிப்பைன்ஸில் தாய்லாந்துக்கு பெரிய அளவுக்கு ட்ரோன் அனுப்பிடுறது. தாய்லாந்துலேருந்து ஒரு கேக்ரான் மேக்ரான் நிறுவனம் பேரில் கிட்டத்தட்ட 2025 மட்டும் 125 மில்லியன் ஒர்த்துள்ள ட்ரோனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு? ரஷ்யாவுக்கு. இதே தாய்லாந்து 2024 அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 125 மில்லியன் கூட கிடையாது, வெறும் 20 மில்லியன் கூட அனுப்பலையாம். இது வந்து 80% மேலே அதிகம்ன்றாங்க. இதே சீனா வந்து கிட்டத்தட்ட தாய்லாந்துக்கு அனுப்பின ஷிப் பார்த்தோன்னா 186 மில்லியனுக்கு மேலேயா கொஞ்சம் தான் அனுப்பியிருக்காங்கன்றது மாதிரி ப்ளூம்பர்க் பத்திரிகை வந்து ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இந்த மாதிரி இந்த ப்ளூம்பர்க் பத்திரிகை, ராய்ட்டர்ஸ், வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இவங்களாம் எவ்வளோ தெளிவாக பாருங்கள், ஒரு அரசாங்கத்துக்குள்ளே ஊடுருவி இந்த மாதிரி தகவலாம் மறுவைத்த நபர்கள்லாம் எப்படியெல்லாம் கசிய விடுறாங்க, எப்படியெல்லாம் தகவல் நம்மளுக்கு லீக் ஆகுது. அப்போ இங்கே ஆளுகின்ற இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து எப்படி வெளியிடலாம், எவ்வளோ அப்போ கொட்டி கிடக்குதுல்ல. இன்றைக்கி வந்து லஞ்சம் இல்லாத இடமே கிடையாதுல்ல. ஆனால் பாருங்கள், இங்கே இந்தியனுடைய பத்திரிகைகள்லாம் பாருங்கள், ஏதாவது கிடைச்ச செய்தியை வெளியிடுறாங்க. புதுசாக உள்ளே பூந்து வேறு ஏதாவது வெளியிடுறாங்களான்னா எதுவுமே இல்லைல்ல. எனக்கு தெரிஞ்ச அறப்போர் மட்டும்தான் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அறப்போர் இயக்கம் இருக்கு இல்லையா, அவங்க இது மாதிரி எங்கே லஞ்சம் வாங்குறாங்க, என்ன பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு பத்திரிகை பண்ண வேண்டிய வேலை. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அதை பொலிட்டிக்ஸாக சொல்ல வரல. இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் இறங்கி பண்ணாங்கன்னா நிறைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயம் வரும், ஒரு பதற்றம் வரும். ஐயோ நம்ம தப்பு பண்ணாலும் இது மாதிரி வெளியிடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பத்திரிகையாளர்களே பணத்தை வாங்கிட்டு ஆளுங்கட்சிக்கோ மற்ற கட்சிக்கோ ஜால்ரா பண்ணணும். நீ வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாடு மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க, நான் இந்தியா லெவலில் இருந்து நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்தியாவில் இல்லைன்ற ஆதங்கம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. அது என்னதான் நம்மளுக்கு ஆங்கில பத்திரிகைகள், அதாவது வெளிநாட்டு பத்திரிகைகள் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க எழுதுகிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விதமாக சார்ந்து போனால் கூட, இப்போ ட்ரம்ப் அவர்கள் தவறு பண்ணும்போது ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நிறைய எழுதுகிறாங்க. இன்றைக்கி கூட உச்ச நீதிமன்றம் வந்து சம்மட்டி அடி கொடுத்துருக்கு ட்ரம்ப்புக்கு. என்ன வரி ஒரு பாட்டு தான் தோன்றித்தனமாக வந்து வரி போடுறாரு, இனிமேட்டு யூஎஸ் காங்கிரஸனுடைய முடிவு இல்லாமல் இண்டிவிஜுவலாக முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை வச்சுட்டாங்க, முடிச்சிட்டாங்க கதையை. இதுக்கப்புறம் ஒரு வரியே போடக்கூடாதுன்றாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துருக்கலாம் போல, இந்தியா கொஞ்சம் அவசரப்பட்டுருவோம் அப்படின்னு தோணுச்சு இன்றைக்கி இந்த தீர்ப்பு வந்ததுனால. ஏன்னா இந்தியாவுக்கு அடிஷனல் வரி போட்டார்ல, அதுக்காக சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகிருக்கும். இப்போ ஏன்னா இடையில பாருங்கள், தென்கொரியாவுக்கு ஒரு 50% வரினார். மனுஷன் எங்கே போனாலும் லெட்ஸ் மேக் ஏ டீல், இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு 200% வரி விதிக்கிறேன்னா ஓடி வந்து பயந்துட்டாங்கன்ற டைலாக். இனி இந்த டைலாக் கூட பேச முடியாது, அந்த அளவுக்கான சம்மட்டி அடியை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தவறு செய்யும் பட்சத்தில் என்னதான் இருந்தாலும் பத்திரிகைகள் வெளியிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி எனக்கு இந்தியாவில் இல்லையென்ற ஒரு ஆதங்கம். நிறைய உள்ளே போயிட்டு ஆளும் நிர்வாகத்தோட தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். எங்கெங்கெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் ஏலம் விட்டாங்கன்னா எப்படி சைடில் போகுதுன்றது ஒன்லி அமலாக்கத்துறை வந்து கண்டுபிடிச்சாதான் முடியணுமா? இவங்க வந்து கண்டுபிடிக்கக்கூடாதா? அமலாக்கத்துறை ஏவல் துறையாக இல்லாமல் இருந்ததுன்ற மாதிரியெல்லாம் இருந்தது. நிறைய அவங்கக்கிட்ட ஏதோ இன்றைக்கி இந்த பத்திரிகை பற்றி பேசுகிறதுனால சும்மா ஜென்ரலாக அவங்கக்கிட்ட பேசணும்னு நினச்சேன் நான். பட் உக்ரைனுக்குள்ளார, அதாவது அந்த டான்பாக்ஸ் பகுதியை நீங்கள் வெளியேறணுன்ற மாதிரி தொடர்ந்து ரஷ்யா ப்ரெஷர் கொடுக்கறனால அது கண்டிப்பாக எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 1 வருடத்துக்கு மேலே நாங்கள் தாங்குவோம், அப்போ நாங்கள் பேசிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதே உக்ரைன் அந்த முனி செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்கன்னா,
இது மாதிரி எங்ககிட்ட அடுத்து வெடிஞ்ச ஆயுதங்கள் கிடையாது, வான் தடுப்பு சாதனங்கள் இல்லை, நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் புடைக்க முடியாதுன்னு சொன்ன இதே உக்ரைன் டான்பாக்ஸ் பகுதியை விட்டு கொஞ்சம் வெளியேறன்னு சொன்னேன், நாங்கள் இன்னும் 1 வருஷம் தாங்குவோம், ஆயுதங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அதனால் எப்போவுமே வெள்ளையாகிறவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். குறிப்பாக ஜெலன்ஸ்கிலாம் வாழ்க்கையில் பொய்யே பேச மாட்டார், ரொம்ப உண்மையை மட்டும் தான் பேசுவார். அதுவும் இப்போ ஸ்டார்லிங் நெட்வொர்க் வந்து நிறுத்தினதுக்கப்புறம் 200 ஸ்கொயர் கிலோமீட்டர் மேலே நாங்கள் பிடிச்சிட்டோன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸ்வீடன் ஓடி வந்து கவலைப்படாத நண்பா, நான் 1.2 பில்லியன் அளவுக்கான மிலிட்ரி எய்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது கூடுதல் தகவலாக பார்க்கலாங்க. நம்ம வீடியோவோட நிறைவு பகுதியில் இந்த ஃப்ரான்ஸு, அதாவது ஃப்ரான்ஸுன்னு சொல்ல முடியாது, ஃப்ரான்ஸுன்னே வருது பாருங்கள், திடீர்னு ஃப்ளோ நின்று போச்சு. இந்த வேர்ல்டு ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு காசாவுக்குள்ளே ஏற்படுத்தினாங்கல்ல, அந்த காசாவுக்குள்ள நான் எந்தெந்த நாடுகள்னு சொல்ல மறந்துட்டேன் காலையில். குறிப்பாக ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, யூகே, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான், இந்தியா இவங்கெல்லாம் கலந்துக்கிட்ட நாடுகள் யுனைடெட் ஸ்டேட், பக்ரைன், மொராக்கோ, அர்ஜென்டினா, அசர்பைஜான், பல்கேரியா, ஹங்கேரி, அல்பேனியா, இந்தோனேசியா, ஜோர்டன், கசகஸ்தான், கொசோவோ, பாகிஸ்தான். சும்மா சின்ன சின்ன நாடுகள் தான், பெரிய நாடுகள்லாம் அவ்வளோ இல்லை. சவுதி அரேபியா, துருக்கி பெருசாக நம்ம பேசலாம், யுஏஇ பேசலாம். மீதெல்லாம் பெரும்பாலான ஐரோப்பா நாடுகள் எல்லாமே அதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.